சார் கட்சியினுடைய நிலைமை இது மாதிரி போயின்னு இருக்கு. தொண்டர்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. ஆ, எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணலாம்ல சார். ஆ, சார் அதுதான் சார் ஓபிஎஸ் இபிஎஸ் தவிர்த்து வேற யாருன்னா வரலாம் சார். இவங்க 2 பேரும் வந்தாக்க கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் சார். ஆ, அதுக்கு 3வது யாரா ஒரு நடந்த மக்களால் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பொதுச் செயலாளர் உருவாக்கணும் சார். ஆ, அந்த நம்ம இப்ப கட்சியினோட வளர்ச்சியை வந்து நம்ம கேபி முனுசாமி அண்ணன் ஜெயக்குமார் அண்ணா இவங்க வந்து அடிக்கடிக்கு போய் ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்களை விமர்சனம் பண்றது மிகப்பெரிய தவறு சார். அது ஆ, கட்சி இப்ப இதுல அவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. தொண்டர்களா ஒண்ணு சேர்றது கட்சி இப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தாலுமே தொண்டர்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க சார். ஆ, இப்ப இவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் ஒண்ணு சேரலாம். தனித்தனியா அப்ப இருந்தது அம்மானி அவங்க 2 பேரும் ஜானகி அஞ்சனுக்குள்ள அது மாதிரி தான் சார் போச்சு கடைசி வரைக்கும். ஆ. இது என்ன சார் பண்ணலாம், நீங்க தான் சார் சொல்லணும். அத சரி, இல்ல இப்ப இதைத்தான் நம்ம ஒருங்கிணைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பை தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தம்பி. சரி சார். அதுதான் மாவட்ட வாரியா கூட்டம் போட்டு தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம். நீங்க ஓபிஎஸ் நம்பி அதிமுக ஆரம்பிக்கல, இபிஎஸ் நம்பி அதிமுக ஆரம்பிக்கல, தொண்டர்களை நம்பித்தான் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தொண்டர்களை நம்ம ஒருமுகப்படுத்தினாலே, அந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட்டாலே வலிமையான அதிமுக உருவாயிடும். ஆமா சார். இப்ப சொன்ன மாதிரி இப்ப இவரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அவர் நாளைக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா நாளைக்கு தொண்டர்கள் நிறைய சார். அது நாளைக்கு இதுல இருக்கலாமா அது இருக்கலாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுறாங்கடா சார். அதுதான் நம்மளோட கருத்து. மத்தபடி வேற எங்க தொகுதியில பார்த்தோன்னா யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு போறதுன்னு தெரியாம நிறைய பேர் இப்ப எங்க ஊர்ல இருக்கிறவங்க அதிமுக காரங்களே எந்த கட்சிக்கு போறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க சார். ஏன்னா ஒரு பக்கம் மாவட்ட செயலர் சி வி சண்முகம் இருக்காரு, ஒரு பக்கம் மாவட்ட செயலர் சி வி சண்முகம் இருக்காரு. இது அவருக்கு பயந்துன்னு நிறைய பேர் இருக்காங்க. கட்சி விட்டு நாளைக்கு இவர் கையிட்ட போயிடுமோ அவங்ககிட்ட வந்துருமோ நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தொண்டர்களுமே வந்து நீங்க அதிருப்தி தான் சார் இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு. நான் வந்து அதிமுக கிளை செயலாளர் சார். நான் வானு சட்டமன்றம் சார். எங்க சட்டமன்றத்தை 5 முறை ஏடிஎம்கே தான் சார் எம்எல்ஏ. இந்த முறை மாறிடுமோன்றது ஒரு பயம் இருக்குது. தொண்டர்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க சார். அதுக்கு இருக்காங்க அந்த பக்கம். அதுக்கு என்ன வழி தான் தெரியல எனக்கு. சரி, நம்ம ஒருங்கிணைச்சிருவோம் தம்பி. நம்ம எல்லா தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு அதிமுகவுல சரி சார் இபிஎஸ் வரம் கொடுக்கட்டும், ஓபிஎஸ் வரம் கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு இவங்க குடும்ப சொத்து இல்ல அதிமுக. இது எம்ஜிஆரை நம்பி வந்த தொண்டர்களால உருவாக்கப்பட்ட கட்சி. அப்ப அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிற பொழுது, அவர்கள் ஒரு முடிவெடுக்கிற பொழுது இபிஎஸ் வந்துருவாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு, எல்லாரும் இதுல வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எங்க போனாலும் அவங்களுக்கு உண்டான பதவிகள் தான் அவங்களுக்கு முக்கியம். இப்ப அந்த பொதுச்செயலாளர் பதவி 2 பேருமே இடைக்கால பொதுச்செயலாளர் சொல்லிட்டு யார இபிஎஸ்க்கு தீர்ப்பு வந்திருக்கு சார். இபிஎஸ்க்கு இப்ப நாளை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது உடனே. அப்ப திருப்பி இந்த கோஷிதார வந்து எம்எல்ஏ இல்ல சார். இப்ப வந்து இது தொடர்ந்து இருந்தா எம்பி எலெக்ஷன் வந்த உடனே பிஜேபி என்ன பண்ணு அதிமுக ரெட்டை எலெக்ஷனை முடிக்கிட்டு பிஜேபியா திமுகன்ற ஒரு சிம்பிள தான் காட்ட அவங்க அதான் சார் பண்ணுவாங்க. அவங்க அதான் நடந்துட்டு இருக்கு இப்ப. அதான் சார். இப்ப ரெட்டை எலெக்ஷனை முடிக்கிட்டா இவங்க அவங்க வந்து உதயசூரியன் தாமரை ஒரு இது மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ரெட்டை எலெக்ஷன் முடங்கி போயிடும் சார். அதுக்கே சார் யாரையும் யோசிக்க மாட்டாங்க. இவ்வளவு பேசுறாங்க இந்த கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்க எல்லாம் இவ்வளவு பேசலாம். அதையும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்து அவங்க என்ன பதவிக்கு வரணும் அப்படிங்கறதான் பாப்பாங்க. நீங்க அப்படி ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி இப்ப பேசுவாங்களா என்ன? அணிகள் இணைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்ப அத புத்திசாலி பேசுறானோ அதைய. அப்ப இவங்களுக்கு எல்லாம் அதிமுக கட்சி மேல என்ன பிடிமானம் இருக்குன்னு பாருங்க. அதான் சார். இப்ப எங்க மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு சார், இப்ப வானூர் சட்டமன்றத்துல எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து கணிப்பு டிஎம்கே வலுப்பெற மாதிரி இருக்கு சார். இப்ப தொடர்ந்து யார் ஏடிஎம்கே கோட்டையா இருந்தா அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அங்க டிஎம்கே கோட்டையா மாறிடும்ன்றதோட இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே ஒரு கருத்து சார். இது யாருமே யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்காங்க எல்லாமே. அதான் சார், யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு நம்ம அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அது நம்ம சொல்லுங்க பாப்பா. இருக்கிற மாவட்ட செயலாளர் மாநில தலைவர் எல்லாம் முடிவெடுத்து தான் அது பண்ணணும். அது இவர் இப்ப கேபி முனுசாமி சொல்றாரு அவருக்கு அம்மாவால கட்சியால ஓரங்காட்பட்டவர் சார். அவர் வந்து பேசுறாரு எந்த அடிப்படையில வந்து அம்மா இருந்த வரைக்கும் அவர் கட்சிக்கு முன்ன வரவே இல்லை. அம்மா இருந்த வரைக்கும் கட்சிக்கு முன்ன வேற நீங்க இருந்தீங்க எல்லாமே எவ்வளவு பேர் இருந்தாங்க. இப்ப கட்சிக்கு கஷ்டப்பட்டவங்க போனவங்க எல்லாம் ஓரங்காட்டி வச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? அவங்க எல்லாம் கேபி முனுசாமி எல்லாம்
இப்ப ஜெயக்குமார் அண்ணன் சொல்ற ஜெயக்குமார் அண்ணன் பேசுறாரு, அவர் சொந்த தொகுதியில அவரால் ஜெயிக்க முடியுதா? அவர் சொந்த தொகுதியில ராயபுரம் தொகுதியில ஜெயிக்க முடியுதா? இப்ப எங்க மாவட்டத்துல சிவி சண்முகம் ஜெயிக்க முடியுதா? ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியும்? ஏன் இங்க வந்து இப்ப டிஎம்கே போன லட்சுமணன் வந்து 14,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. இவருக்கு அவரை கூட்டு ஒரு ஏதாவது ஒரு மாவட்ட தண்டா பிரிச்சு அவருக்கு ஒரு மாவட்ட செயலர் ஜெயலலிதா அடையாள அம்மா அடையாளப்பட்டவர் ஏதாவது ஒரு மாவட்டத்தை கொடுத்து அவரை கொஞ்சம் பாதுகாக்கணும். அவரு நீங்க இருந்திருப்ப மந்திரி சீசன் வந்து நம்ம அதிமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 30 தொகுதி மேல இவங்க சீட்டு கொடுக்காத தொகுதி தோத்து போயிருக்கு அதிமுக. அதாவது லட்சுமணனுக்கு ஒரு தொகுதி சீட்டு கொடுத்துட்டா போறோம். நீங்க பரவாயில்ல, இந்த தொகுதியில நீங்க நில்லுங்க லட்சுமணன் சொல்லி இருந்தா லட்சுமணன் ஜெயிச்சிருப்பாரு, சிவி ஜெயிச்சிருக்கலாம். இப்ப லட்சுமணன் சிவி போட்டு திமுக அங்க ஜெயிச்சிருச்சு, சிவி தோத்துட்டாரு. இதுதான் இபிஎஸும் ஓபிஎஸும் என்னங்கன்னா போறோம். இப்ப அந்த இதுல வந்து சர்வாதிகாரம் தான் சார் நடக்குது. இப்ப அம்மா இருந்தாங்கன்னா யாரு இருந்தாலும் கூட்டி எல்லாருமே ஒரு அடிப்பட்ட தொண்டனா கூட வந்து மேல நிறுத்தி பார்ப்பாங்க சார். அம்மா வரதா இவங்க அந்த மாதிரி நடக்கல. மாவட்ட செயலாளர் சொல்றாங்க அதுதானே ஓபிஎஸ் இப்ப தான் நீங்க தீர்ப்பு பண்ணி இப்ப எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல நடந்த 234 தொகுதியில குறைஞ்சது ஒரு 30 தொகுதியாவது இவங்க கொடுக்க வேண்டிய ஆளுக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப இந்த பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம், இந்த பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம், இந்த நீலாக்கபர், இந்த வேலூர் மாவட்டத்துல இருக்காங்களா அவங்க இவங்க எல்லாம் கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய ஆள் சார். இவங்க கொடுக்காதான் இவங்க வேணும்னே கட்சியினுடைய அவங்க கட்டுப்பாடுக்கு மீறி போறதுனால தான் சார் அந்த மாவட்டத்துல இருக்கிற பெருந்தலைகளை மீறி போனது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சீட்டு கொடுக்குது சார் அவங்க. அதான் சார் இப்ப வேஸ்டா பெருந்துறை தொகுதியெல்லாம் தோப்பு வெங்கடாச்சலம் டிஎம்கே போகணுன்ற அவசியம் இல்லை சார். அவரு எனக்கு தெரிஞ்ச கட்சியில அங்க ஒரு நண்பர் இருக்காரு, அவர் சொல்றாரு அவரு எல்லாம் போய் நாங்க டிஎம்கே போய் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்காருன்னு சொல்றாங்க. அதான் சார் என்னோட கருத்து. நீ அது இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் சார். அது ஒரு தலைமை வேணும் தெரியா. ஒற்றை தலைமைன்னு சொல்றாங்க. அது ஏன் சார் அது ஒற்றை தலைமை எதுக்கு வேணும்? அது ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் அந்த மாதிரி இது பண்ண மக்களை தொண்டர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டதான் பொதுச் செயலாளர். இவங்க இஷ்டத்துக்கு அந்த பயில மாத்தி போட்டா எப்படி சார் இது? ஆமா, பயிலாவே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி இருக்காங்க. இது வரைக்கும் 4 வருஷம் ஆகுது, 4 பயில மாத்திட்டாங்க. நம்ம இதை ஒருங்கிணைச்சு கொண்டு வருவோம் தம்பி. கண்டிஷன் சார்.